இன்னைக்கு என்ன சாப்பாடு? சகருக்கு பீஃப் பிரியாணி வித் சிக்கன் 65-ஆ? இப்போ தெரியுதா ஏன் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்க? 4 லிட்டர் ஊற்ற வேண்டியது. சுத்தமான துபாய் சாப்பிட்டு டேட் அனௌன்ஸ் பண்றேன். என்ன டேட்? உனக்கு அடுத்த வருஷம் ஆர்வம் கழிச்சு உங்க வீட்டில் டேட் பிடிக்க மாட்டாங்க. நீ நினைச்சது மட்டும் இரு. என்ன எப்படி எல்லாம் பொன்னிறமா ஆகணுமா? அந்த மேரினேட் பண்ண பீஃப் எங்க? வெங்காயத்தை கிண்டிக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறம் போல வரணும். தாய் தாடி வராது. எதுக்கு இந்த கொழுப்பு போடுறியா? அங்கே நல்லா அது சரி. கொழுப்பு மெல்ட் ஆக மாதிரி அது டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். ஆமா சொல்றோம்மா. என்ன போட்டிருக்கீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்டா? நம்ம பிரியாணி ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பிரியாணி எங்க உள்ள பிரியாணி? கல்ல பண்ண பிரியாணி தான். கிராம்பு, பட்டை, சாரநாறு, ஸ்டார்டிங்காக போடுவாங்க. நம்ம பாலில் போடுறோம். எதுவும் சீக்கிரட்டா அப்படி சீக்கிரம் ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மசாலா மாஸ்டர் பாரியாளி என்ன பண்றீங்க சொல்லுங்க. சிக்கன் 65-வா? மிளகா பொடி அது. வேற என்ன மசாலா அது? மஞ்சள் தூள் தேவையான அளவு. இது இஞ்சி பூண்டு எடுத்தாங்க. காமிங்க மசாலா எடுத்து காமிங்க. மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. சில்லி சிக்கன் மசாலா என்ன எடுத்தாங்க? இஞ்சி பூண்டு எல்லாம். ஆமா சுத்தமான ஆலிவ் ஆயில். க்ளவுஸ் போட்டோட பையன் ஆகுது. வீடு எடுக்கிறாங்களா? ஹைஜீனிக்காவா? நேரம் கையை விட்டு தூக்கிட்டு இந்த ரொம்ப சின்ன பிசான்ஸ் ரொம்ப நேரம் பண்ண பொறிக்கணும். இல்லை மொத்தமாக இதில் போட்டு எடுத்து வேண்டியதான் பொறிச்சு ஆல்ரெடி 2-3 டிஷ் போட்டு பீஃபா இல்லை மான் கறியா? இது நல்ல பீஃப் தானே. இது பாகிஸ்தானி பீஃப். ஏன்னா உங்களுக்கு யாரும் பீஃப்னு சொல்லிட்டு மான் கறி ஏமாத்திருக்காங்க. நல்லா மேரினேட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் எத்தனை நிமிஷம் வைக்கணும்? 10 நிமிஷம் அப்புறம் எடுத்து வச்சிடலாம். எடுத்து எப்படி நீ இதை போடாப்புல அப்படி காமிக்கிறேன். தண்ணி இருக்காங்க தண்ணி. ஈஸியாப்ல நான்